ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதத்தில் மேசராசிக்காரங்களை பற்றி தாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் பலன்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. மேசராசிக்காரங்க குணம் பொதுவாகவே கொஞ்சம் கோபக்காரங்களாக தாங்க இருப்பாங்க. 12 ராசிகளும் நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் அப்படின்னு பஞ்சபூதத்தின் குணாதிசயத்தில் ஏதாவது ஒன்று அடிப்படையாக வச்சு தாங்க இருக்குது. பஞ்சபூதத்தில் நெருப்பு தாங்க மேசராசிக்காரங்களோட குணாதிசயம். அதனால தான் அவங்க எதுக்கு எடுத்தாலும் கோபமும் எரிச்சலும் படுவாங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் மேசராசிக்காரங்களோட கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் புதன், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன், சனி வகர நிலையில் இருக்காரு. அயன சயன போகஸ்தானத்தில் ராகி. இப்படின்னு எல்லா கிரகங்களும் அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில். சிறந்த அணுகுமுறையும் சாதிக்கும் திறமையும் சிறந்த நிர்வாகத்திறனும் கொண்டவங்க தாங்க இந்த மேசராசிக்காரங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுக்கிறதுக்கு தாமதமாக தாங்க ஏற்படும். நின்று நிதானமாக முடிவெடுங்க. ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து முடிவெடுங்க. அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா தேவையில்லாத இடத்துல அந்த பிரச்சனையில் நீங்களே மாட்டிக்குவீங்க. பண வரவு நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காது, தாமதமாக தாங்க வந்து சேரும். அதனால் முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் பணத்தை கையில் வச்சுக்கோங்க. ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடுங்க. இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு நல்லது செய்கிற மாதமாகவே அமைஞ்சிருக்கு. மேசராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத குறுக்கீடுகள் ஏற்பட்டு அதுவே விலகிடுங்க. வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் போது கவனமாக இருங்க. இந்த மாதம் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாகவும் நல்லாவும் தாங்க கலந்து இருக்கு. கடனாக யாருக்கும் வியாபாரம் செய்யாதீங்க. அதை திருப்பி தரல அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போக வேணாம், முயற்சி செய்யுங்க. புதிய தொழில் வியாபார முயற்சி எல்லாமே இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு சிலருக்கு ரொம்ப நல்லாவே நடக்குங்க. தொட்டதெல்லாம் துலங்குற மாதமாகவே இதெல்லாம் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் கொடுத்த பணம் எல்லாம் இப்போ தாமதமாக தாங்க வரும். உங்களோட சொந்த தொழிலில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சாதாரணமாக தாங்க இருக்குது. புதிய வியாபாரம் எல்லாம் தேடி வரும். கொஞ்சம் பிரச்சனையும் எட்டி பார்க்குங்க. நிலைமையை சமாளிங்க. உங்களோட வியாபாரத்தை பல மடங்கு எப்படி பெருக்கிறது அப்படின்னு இந்த மாதத்தில் யோசிப்பீங்க. அதுக்கான முயற்சியும் எடுப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்கள் வேலையை ரொம்ப கவனமாக செஞ்சு முடிங்க. ஏன்னா வேலையில் ஏதாவது பிரச்சனை வரலாம். மேல் அதிகாரிங்க கிட்ட வாக்குவாதம் கூட வரும். ஆஃபீஸில் உங்களுக்கு வேலை அதிகமாகவே இருக்குங்க. பொறுமையாக வேலையை முடிச்சு கொடுத்து நல்ல பெயர் வாங்குங்க. கூட வேலை செய்கிறவங்களும் இதுக்கு உதவியாக இருப்பாங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் மேசராசிக்காரங்களுக்கு வேலையின் காரணமாக மன அழுத்தம் அதிகமாக ஏற்படலாம். டெய்லியும் தியானம் பண்ணுங்க. இது உங்களுக்கு மன அமைதியை பெற உதவும். இந்த புரட்டாசி மாதம் மேசராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை, மனஸ்தாபம் இது எல்லாமே சரியாகி இந்த மாதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வெளியில் எங்கேயாவது போய் நேரத்தை கழிப்பீங்க. கணவன் மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு, மனைவி கணவனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அதை செய்யுங்க. நெருக்கம் அதிகமாகும். தேவையில்லாத பேச்சால் ஏதாவது சண்டை வரலாம். அதனால் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏதாவது பிரச்சனை வந்தாலும் கூட பெருசாகாமல் பார்த்துக்க முடியும். இதனால் இந்த மாதம் வீட்டுக்கு உறவினர்கள் எல்லாம் வருவாங்க. உறவினர்கள் வருகையால் உங்கள் வீடே களைக்கட்டும். பிள்ளைகளும் உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க. அவங்களோட ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. கலைத்துறையினருக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்க போகுது. கண்டினியூவாக வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் டயர்டாவீங்க. ஆனாலும் அந்த வேலையில் இருக்கிற ஆர்வம் உங்களுக்கு கலப்ப தெரியாமல் ஆக்கிடும். வாழ்க்கையோட முக்கியமான முடிவுகளை எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அரசியல் துறையினருக்கு இந்த மாதம் உற்சாகமாக இருக்குங்க. கட்சி பணிக்காக கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். உங்களோட சொந்த முயற்சியால் இந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்க. இந்த மாதம் நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்தி கொள்ளுங்க புத்திசாலித்தனமா. மேச ராசியில் பிறந்த பெண்களுக்கு ஆடை ஆபரணம் மீது அதிக ஆர்வம் இருக்குங்க. அதனாலேயே நீங்கள் அதிகமாக நகைகளை போட்டுக்குவீங்க. இந்த மாதம் உங்களுக்கு சின்ன கவனக்குறைவு கூட ஏதாவது பெரிய பிரச்சனையை ஆரம்பிக்க முதலாக இருக்கும். வெளியில் வேலைக்கு போயிட்டு வரப்ப கவனமாக இருங்க. வண்டியை மெதுவாக ஓட்டுங்க. யாருக்கிட்டையும் கடன் கொடுக்க வேணாம். இந்த மாதம் பண நெருக்கடி ஏற்படும் உங்களுக்கு. அதனால் பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்க. தேவையில்லாத செலவையும் குறைச்சிக்கோங்க. மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வேறு ஏதாவது யோசித்து கவனத்தை செதற விடாதீங்க. படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்தினா வெற்றி உங்களுக்கு தான். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனையில் தலையிடாமல் இருங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் எக்ஸாம் நல்லா எழுதுவாங்க. நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். அதனால் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற வாய்ப்பும் உங்களை தேடி வரும். பயன்படுத்திக்கோங்க. இந்த புரட்டாசி மாதத்தோட கிரக மாற்றம் 17/9 அன்னைக்கு சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு.
19/9 அன்னைக்கு புதன் சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அக்டோபர் 6ஆம் தேதி புதன் ரணருண ரோகஸ்தானத்துல இருந்து களத்திர ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த கிரக மாற்றத்தால மேசராசிக்காரங்களுக்கு அவங்களோட நட்சத்திரத்தை பொறுத்து நல்லதும் கெட்டதும் கலந்த பலன்கள் தாங்க வரப்போகுது. இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதமாக தாங்க இருக்கு. மாதங்களில் நான் மார்கழியே இருக்கிறேன்னு சொன்னாலும் கூட இந்த புரட்டாசி மாதம் தாங்க பெரும்பாலான எல்லோரும் இந்த கலியுக பெருமானை வணங்குறாங்க. சனிக்கிழமையில பெருமாளுக்கு தலிகை போட்டு விரதம் இருங்க, நினைத்த காரியம் எல்லாமே நடக்கும். குழந்தை வரம், திருமண பாக்கியம், தொழில் வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நினைச்சு பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபடுறாங்க. மேசராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கன்னி ராசியில அமர்ந்து இருக்கிறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போய் 5ஆம் அதிபதியா உட்கார்றாரு. 6ஆம் இடத்துக்கு சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்லது. பேரு புகழ் எல்லாமே கிடைக்கும். சிவகடாட்சம் கிடைக்குங்க. தெய்வ பலனும் இருக்கு. நீங்க தைரியமா எந்த ஒரு காரியத்தையும் செய்வீங்க. 3ஆம் அதிபதியோடு இணையும் போது முக்கிய இடத்துக்கு போவீங்க. இடமாற்றம், வேலையில மாற்றம், ஏன் உங்க யோசனையில கூட மாற்றம் வரும். இந்த புரட்டாசி மாதம் மேசராசிக்காரங்களுக்கு இது எல்லாமே நிச்சயமா நடக்க போகுதுங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறாரு. அதனால பொருளாதார பிரச்சனை எதுவும் வராது. இந்த மாதம் எல்லாமே நல்லா நடக்க போகுதுங்க. முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா அது இரட்டிப்பு பணமா உங்களுக்கு வந்து சேரப்போகுது. எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை இப்பயிலிருந்து சேர்த்து வைப்பீங்க. பணத்தை பணமாக வச்சிருக்கிறத விட அதை முதலீடு செஞ்சோ வீடு, நகை, மனை இப்படின்னு வாங்கியோ அதுக்கான மதிப்பை அதிகப்படுத்துவீங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் இருந்து இன்சூரன்ஸ் டெபாசிட் போட்டு பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகவே வரப்போகுதுங்க. கடனை திருப்பி தர வாய்ப்பும் இருக்குங்க. அதுக்கான பண வரவு இருக்கு. இதனால கடன் தொல்லையில இருந்து மீண்டு வந்து பெருமூச்சு விடுவீங்க. 2ஆம் இடத்துல குரு இருந்து 8ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதனால உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இப்போ சரியாகிற வாய்ப்பு இருக்கு. வயதானவங்க உடல் நலத்தில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுவும் இப்போ சரியாக போகுது. ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை நடைமுறையில் வச்சுக்கோங்க. சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபம் அதிகமாக கிடைக்க போகுதுங்க. இதுக்காக நீங்கள் வேலை அதிகமாக செய்வீங்க. உங்களோட வேலைக்கான பலனை தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஷேர் மார்க்கெட், வட்டி கொடுத்தவங்க கூட சங்கடமாக இருந்த சூழ்நிலையெல்லாம் மாறப்போகுதுங்க. இந்த சனீஸ்வர பகவான் இந்த மாதத்தில் இந்த அருளை உங்களுக்கு அருள போகிறாரு. இந்த புரட்டாசி மாதம் திருமணம் நடக்கலைன்னா கூட திருமணத்திற்கான பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப நாளாக பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்து கிடைக்காதவங்களுக்கு இப்போ நல்ல வரன் அமைய போகுது. திடீர் கல்யாண பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும். அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குங்க. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால தெய்வ செயலை மட்டும் செய்யுங்க. மேசராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நல்லது நடக்க, நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு போகிறது ரொம்பவே நல்லது. வேலுண்டு வினையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள், அதனால் முருகனை வழிபடுங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு முருகனை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட்லையும் சொல்லுங்கள். பொதுவாக மேச ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அடங்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பூர்வீக சொத்துல இருந்து இழுப்பறையெல்லாம் நீங்கி தொழிலில் ஏற்பட்ட மந்த நிலையும் போகும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வேலையில் முன்னேறுவீங்க. உங்களுக்கு இருக்கிற பண நெருக்கடியை சரி செய்ய முயற்சி செய்வீங்க. உங்களோட கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற செலவுகளை சமாளிக்கிறதுக்கு வருமானத்தை தேடி ஓடுவீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தாருடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தாரோட வெறுப்புக்கு ஆளாகிடுவீங்க. செல்வாக்கும் அந்தஸ்தும் பாதிக்கப்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும். மனதில் விரக்தி ஏற்படுற வாய்ப்பு இருக்குங்க. உங்களோட தாயாரோட உடல் நலத்தில் பாதிப்படையும். வண்டி வாகனங்கள் விரைய செலவு வைக்கிற வாய்ப்பும் இருக்குங்க. அதனால கவனமாக இருங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி தாங்க. ஏன்னா இது முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் ஆகும். ஆனாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் கவனம் இருக்காது. சிலர் சொந்த பந்தங்களை விட்டு பிரியற வாய்ப்பும் இருக்கு. சிலருக்கு உறவே பகையாகலாம். அதனால இந்த மாதம் பார்த்து கவனமா இருங்க. கணவன் மனைவி உறவுல எந்த பிரச்சனையும் வராது. நல்லா தாங்க இருக்கு. உங்களோட ஆரோக்கியமும் நல்லா தாங்க இருக்கு. இந்த மாதத்தோட சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சரியாக முருகனுக்கு அரளிப்பூ வைத்து பிரார்த்தனை செஞ்சு வழிபடுங்க. வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோ பதிவை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.